கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா சகோதரிகளா கூட நம்ம சேர்ந்து இந்த கிளாஸ்க்கு வந்திருக்க நம்ம தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளையும் கூட எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காகவும் செய்திக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காக கூட நம்ம ஜெபிச்சு என்னோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலை எங்களுக்கு தந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் நாங்கள் சகோதரிகளாயும் சமூகத்தில் வருவதற்கு உதவி செய்தீர். பாதத்தில் அமர்ந்து நாங்கள் சத்திய வசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அநேக சகோதரிகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கூட நீங்க அழைத்து வாருங்க. இந்த நேரத்திலையும் கூட தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை கொடுத்து அவர்கள் வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. செய்தி எடுக்கிற ஸ்டெலாக்கா ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. தேவ ஆவியானவர் கொண்டு எங்களுக்கு தேவையான சத்தியங்களை மகள் மூலம் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நெட்வொர்க் ப்ராப்ளமோ வேற எந்த இஷ்யூ எதுவும் வராதபடிக்கு இந்த நேரம் முழுவதும் கூட பிரசனத்தினால் எங்களை ஆசீர்வதித்தாரு. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சிலுவை நீழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நீழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனீசரின் அருகில், ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். பாவபார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு என் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிடும் இனிய வேதம் தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டாள். அலை மிகு மோதிடும் அண்ணா, அலை மிகு மோதிடும் அண்ணா ஆறுதல் அளிப்பாரை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். கர்த்தர் நாமம் இப்பொழுதாக செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். இன்னைக்கு செய்தி கூட நமக்கு ஸ்டெல்லா அவங்க நமக்காக கர்த்தருடைய செய்தியை தருவராக்காங்க. தேவனுடைய சமூகத்துல கூட நம்மளும் கூட சத்தியவசங்களை கேட்டு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
பிரைஸ் லார்ட். சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கள். மீண்டும் இப்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு பேம்ப்ளெட்ல பார்த்ததுபடி பெண்ணே எழும்பி பிரகாசி அப்படின்ற தலைப்பு கீழே சில காரியங்களை கத்தர் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த நாட்கள்ல நான் ஏசாயா புத்தகத்துல இருந்து குவைட் டைம் எடுக்கும்படியா கத்தர் எனக்கு அதிகமான பாரம் கொடுத்ததுனால நான் ஏசாயா புத்தகத்தை தொடர்ந்து படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரசிக்கப்பட்டு ஒரு 25-30 வருஷத்துல நான் வந்து ஏசாயா புத்தகத்தை நிறைய தடவை படிச்சிருக்கிறேன். ஆனா இந்த தடவை படிச்ச மாதிரி கர்த்தர் என்னோடு நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த புத்தகம் மிகவும் உதவியா இருந்துச்சு. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நமக்கு எல்லாருக்கும் மிகவும் ஒரு பரிச்சயமான பகுதி. ஏன்னா இந்த வேத பகுதியை வந்து நம்ம பார்த்தோம்னா பொதுவா நம்ம வீடுகள்ல நம்ம வாங்கி வச்சிருப்பாங்க, வசன போர்டு வாங்கி வச்சிருப்பாங்க இந்த இதுல. அப்புறம் நிறைய வாக்குத்தத்த வசனங்கள், அதாவது நியூ இயர்ல வாக்குத்தத்த வசனங்களா கொடுத்துருக்கிறது. நம்மளும் கூட சில நேரங்கள்ல சோர்வுறும் போது இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு நமக்கா உரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பகுதி தான் இந்த பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல மிகவும் விசேஷித்தவர். ஏன்னா அவங்க குடும்பமா தேவனுடைய கரங்கள்ல பயன்பட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல அவருடைய சாட்சி கூட நம்ம வாசிக்க முடியும். 18ஆம் வசனத்துல, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயாவுடைய ஒரு அருமையான ஒரு சாட்சி. அவருடைய மனைவியும் கூட ஒரு தீர்க்கதரிசியானவள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்படி யாருமே இந்த மாதிரி குடும்பமா தேவனுடைய கரங்கள் இல்ல, தீர்க்கதரிசிகள்ல ஏசாயா தீர்க்கதரிசி அதிகமாய் கர்த்தருடைய கரங்கள்ல அதிகமா பயன்பட்டாரு. அதே போல தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தீர்க்கதரிசன புத்தகங்கள் 2 பகுதியா பிரிக்கப்படுது. பழைய தீர்க்கதரிசன புத்தகம், பெரிய தீர்க்கதரிசன புத்தகம், சிறிய தீர்க்கதரிசன புத்தகம், அதாவது மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட் அப்படின்ற 2 நிலையில வரும். பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல தான் இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இந்த 4 புத்தகங்களும் இருக்குது. சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்களுக்கு மற்ற 12 சின்ன புத்தகங்களும் இருக்கிறத நம்ம அறியும். இந்த புத்தகத்துல அளவின் படி மாத்திரமல்ல, அவர் சொல்லிய விசேஷித்த தீர்க்க தரிசனங்கள், இந்த பெரிய தீர்க்க தரிசனங்கள்லயும் தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப விசேஷித்ததாகவும் அதே போல விரிவானதாகவும் இருக்கும் பெரிய தீர்க்க தரிசன புத்தகம். அதனாலே நம்ம பெரிய தீர்க்க தரிசன புத்தகமா சொல்லப்படுகிறது. இந்த ஏசாயா வந்து என்ன பண்றாரு, பல தீர்க்க தரிசனங்களை தன்னுடைய புத்தகத்துல வந்து சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம முக்கியமா பார்த்தோம்னா மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வல்லமை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய பாடுகள், அப்புறம் அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி, அடுத்து பகிரங்க வருகை, இப்படி எல்லாவற்றையும் குறித்து மிக திட்டமும் தெளிவுமா இந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. எனக்கும் கூட நிறைய காரியங்கள் இந்த புத்தகத்துல வந்து படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. குறிப்பா புறஜாதிகள் மேல் கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாரு அப்படின்றத இந்த புத்தகத்துல நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இந்த ஏசாயா புத்தகத்தை வந்து 2 பகுதியா பிரிச்சிடலாம். இது ஆக்சுவலா இந்த புத்தகத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல 66 அதிகாரங்கள் இருக்கும். இது நமக்கு பைபிள்லையும் 66 புத்தகங்கள் இருக்கும். அப்ப ஒரு வேத புத்தகத்திலே ஒரு வேத புத்தகம்னா இந்த ஏசாயா புத்தகம் தான். இதுல முதல்ல 1 39 அதிகாரங்கள் வந்து ஒரு பகுதியாகவும், அடுத்து 40 66 அதிகாரங்கள் ஒரு பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல உள்ள அந்த பகுதி வந்து என்னது அப்படின்னா, ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. எந்த ஜனங்களுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே கர்த்தர் வந்து இந்த பகுதியில நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு கிடையாது, மற்ற புறஜாதி தேசத்தாருக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கறதோடு உள்ளது. நீங்க திரும்பி வாங்க, நீங்க வந்து என்னுடைய ஜனம், என் தேசம்,
அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பாசமா கர்த்தர் எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பா நம்ம எகிப்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, எகிப்து வந்து நமக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு எதுல யாத்ராகமத்துல நம்ம படிப்போம். ஆனா இதுல வந்து கர்த்தர் வந்து எகிப்தினுடைய பாவங்களையும் கர்த்தர் சொல்லிட்டு கடைசியா அவர் வந்து ஒரு வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எகிப்து என் ஜனம், நீ திரும்பி வா, நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அப்ப கர்த்தர் ரட்சிப்பு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியும் ஒரே மாதிரியான நேசமும் இந்த புத்தகத்துல இருக்கிறத நம்ம எகிப்துக்கு மட்டும் கிடையாது, தீரு, அப்புறம் வந்து சீதோன், எத்தியோப்பியா, அப்படி எல்லா தேசத்துக்கும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, நீங்க திரும்பி வாங்க, என்கிட்ட வாங்க, நான் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து இதுல நம்ம பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன் 1லிருந்து 39வது அதிகாரம் வரை நியாய தீர்ப்பு அப்படின்றத நான் சொன்னேன். அப்ப என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, எகிப்தியர்கள் நமக்கு தெரியும். எகிப்தியர்கள் எகிப்தில இருந்து என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்கு போறாங்க. அப்ப பிரவேசித்த போது கர்த்தர் சொல்லியே தான் அனுப்புறாரு. என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து அந்த தேசத்துக்கு போனாலும் அந்த புறஜாதி மார்க்கங்களை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கட்டளை. என்னது, நீங்க ஏன்னா நீங்க வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், என் பிள்ளைகள், என் என் சம்பத்து அப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவங்க புறஜாதி மார்க்கங்களை நீங்க கடைபிடிக்க கூடாது அப்படின்னு கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, சொல்லி அனுப்புவாரு. ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கு போய் செழிப்பு ஆனவுடன் என்ன பண்ணிடுவாங்க, இந்த புறஜாதியோருடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டுட்டு அவங்களோட என்ன பண்ணிடுவாங்க, கலக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லி பார்ப்பார், வேண்டாம், நீங்க வந்து இந்த மார்க்கங்களை கத்துக்கிறாதீங்க, நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லியும் கூட அவங்க கேட்கல. தீர்க்கதரிசிகளை அனுப்பும் கூட அவர் வந்து என்ன பண்ணாங்க, சொல்லும் போது அதை வந்து ஜனங்கள் கேட்க மனதில்லை. அந்த நிலைமையில தான் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, சிறையிருப்புக்கு அனுப்பிடுறாரு. இப்ப சிறையிருப்புல அவங்க உபத்திரவப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க வந்து நினைவுபடுத்துறாங்க. என்ன நினைவுபடுத்துறாங்க, நாங்க எகிப்துல இருந்தோம், அப்ப நீங்க வந்து எங்களை சிறை மீட்டு கொண்டு போனீங்க நல்ல கானான் தேசத்துக்கு. இப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருக்கிறோம். இந்த அங்க பாபிலோன் ஓரத்துல ஓடுகிற அந்த ஆறுகள்ல போய் உட்கார்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சீயோனை நினைச்சு, சீயோன்னா எருசலேம், எருசலேமை நினைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, புலம்பல் பாடுவாங்க. புலம்பல் பாடி, ஆண்டவரே நாங்க இப்படி அகப்பட்டுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. ஆனா இவங்க சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடியே எரேமியா தீர்க்கதரிசி வார்ன் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாரு, நீங்க இப்படி எல்லாம் இந்த மார்க்கத்தெல்லாம் நீங்க கடைபிடித்தனால கர்த்தர் உங்களை 70 வருட சிறையிருப்புல வந்து அனுப்ப போறாங்க. அப்புறம் அனுப்பிட்டு 70 வருடம் பின்பு ஆண்டவர் திருப்பி சிறையிருப்பு மீண்டு வருவீங்க நீங்க அப்படின்றத எரேமியா முதல்ல அறிவிப்பாரு. அதுக்கு பின்பதாக ஏசாயாவும் என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அப்ப இந்த முதல் 1லிருந்து 39 பகுதிகள் வந்து ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. நான் சொல்றத வச்சு நீங்க எசேயா புத்தகத்தை படித்தாலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் 40லிருந்து 66 வசனம், இந்த அதிகாரங்கள் நமக்குமே ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் வந்து இருக்கும். ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் வந்து ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களை வந்து நான் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து, அப்புறம் வந்து சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருகு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், இப்படி உன் வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் 40லிருந்து அந்த 66 இதுவரை இந்த வாக்குத்தத்த வசனம். இது எதுக்காக இந்த வாக்குத்தத்த வசனங்கள் அப்படின்னு வந்து இப்ப 60ஆம் அதிகாரம் 1, 2 அந்த வசனமும் ஒரு வாக்குத்தத்த வசனம் தான். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏன் வேதம் அப்படி சொல்லுது அப்படின்னா, 70 ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேலரை பார்த்து, இந்த ஜனங்கள் வந்து என்னுடைய மேன்மையான ஜனங்கள், இவங்க ஆசாரிய கூட்டம், அதனால இவங்களை வந்து நான் என்ன பண்ணேன், என் சொந்த சம்பத்து அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன், இவங்க விசேஷமானவர்கள், இப்படி மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் போது அந்த மக்கள் சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்ப முதல்ல வந்து அவங்க அசீரியர்கள்ட்ட சிறைபிடிக்கும் போது அவங்க ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து 2வது சிறையிருப்பு வந்து அந்த பாபிலோனியர்கள் சிறையிருப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சிறையிருப்பு. என்ன அப்படின்னா, அங்க உள்ள முதியவங்களை அவங்களை அடிச்சு கொன்னு போட்டுறாங்க சிறை இருக்கும்போது. அப்புறம் வந்து நல்ல அழகான வாலிபர்களையும் பெண்களையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க,
அவங்க சிறைப்பிடிச்சு பாபிலோன் தேசத்துக்கு அப்படி கொண்டு போகும்போது அவங்க கொண்டு போனவர்கள் தான் யாரு அப்படின்னா தானியேல் அவருடைய நண்பர்கள். அப்புறம் இன்னும் கொடூரமானது என்னது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களா இருந்தா இவங்களெல்லாம் கொண்டு போக முடியாது. சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய கிழிச்சு அந்த குழந்தைய வெளியே எடுத்து கொன்னுட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு கொடூரமான நிலைமை. ராஜாக்களை கைதிகளா கொண்டு போறாங்க. அடுத்து தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாங்க, ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க. அப்ப தீர்க்கதரிசிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிறையிருப்புல அவங்க சிறுமையின் அப்பத்தை சாப்பிட்டார்கள் அப்படின்றத நம்ம வசிக்கிறோம். அப்ப தேசத்துல வந்து நல்ல செல்வ செழிப்பா இருந்தவங்க கூட அங்க போய் என்ன பண்றாங்க, எளிமையான நிலைமையில அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிந்தையை அனுபவிக்கிறாங்க. ஒரு கொடூரமான ஒரு சிறையிருப்பு. இப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் கர்த்தர் 60வது அதிகாரத்துல சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்றது ஆண்டவர் வந்து சொல்றத வந்து பார்க்க முடிகிறது. இந்த 40ல இருந்து 66 வசனத்துல 66 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அருமையா என்ன பண்ணுவாருன்னா, அதாவது வந்து அவங்களை தேற்றுவாரு. நீங்க வந்து உங்களை நான் சேர்த்துக்குள்ள நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு வசனத்தை கூட இந்த மாதிரி சொல்லிப்பாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்ப வருவார்கள், அவர்கள் மேல் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம், என்ன இருக்கும் அப்படின்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு தான், இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் தான் என்னது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு நம்மள சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புகள் இருக்கிறதா அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய பெண்களாய் இருக்கிற, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலும் கூட தேவனுடைய சமூகம் இல்லாதபடி சிறையிருப்புகள் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்னென்ன சிறையிருப்புகள்? ஆண்டவரை மறந்து தள்ளுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு தான். அப்ப இன்றைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிறையிருப்பை மாற்றி நீங்க திரும்பி வந்தீங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இந்த 40ல இருந்து 66 வசனங்கள் வர வாக்குத்தத்த வசனங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, சிறையிருப்பிலிருந்து மீண்டு நம்மளும் வரும்போது நமக்குரிய வாக்குத்தத்த வசனங்களா இந்த 40ஆம் அதிகாரத்துல இருந்து 66 வசனங்களும் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரவேல மக்கள் மத்தியில ஆண்டவர் இல்லாத நிலைமையில அவங்க சிறையிருப்புக்குள்ள போனதை நம்ம பார்க்கணும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறதா? நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துலதான் இருக்கிறோமா? ஒருவேளை தேவனுடைய பிரசனத்துல தேவனுடைய வழி நடத்தல நம்ம இருந்தோம்னா இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உரியது. இன்றைய வாழ்க்கையில இன்றைய நிலைமையில அவங்களும் செக் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை என்ன, நம்ம எழும்பி பிரகாசிக்கிறோமா? கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ்றோம், நம்முடைய குடும்பத்திலே இந்த பிரகாசம் இருக்கிறதா? இப்ப பழைய ஏற்பாட்டுல எடுத்துட்டோம்னா, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது கர்த்தரிடத்துல ஒரு ஜெபம் செய்கிறார், ஆண்டவரே நீர் வந்து உங்க பிரசன்னம் இருந்தா மட்டும் எங்களை வழி நடத்துங்க, இல்லைன்னா நாங்க போகல. அப்ப தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஒளி அங்கு எப்படி இருந்தது? அங்கு வந்து மேகமாவும் அக்கினியாவும் இருந்தது. அப்ப அந்த வனாந்தரத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் விவரம் தெரிஞ்ச பிறகு அவனுடைய தகப்பனார்ட்ட கேட்பாங்களாம், அப்பா இது என்ன, மேல வந்து இப்படி ஒரு ஸ்தம்பமா இருக்கிறது, இது என்னன்னு கேட்கும்போதுதான், இதுதான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஒளி நம்மள வழி நடத்தி செல்லுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் வழி நடத்தல் இருக்கிறத பார்த்து மத்தவங்க சாட்சியா சொல்றாங்களா? தேவனுடைய பிரசன்னம் நம்மிடத்துல இருக்கிறதா அப்படின்றதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவங்க வேதம் வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா? அவங்களிடத்திலே அநேக சிறையிருப்புகளை நம்ம பார்க்கிறோம். என்ன இப்ப எல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஒரே ஒரு மொபைல் போன்ல அந்த சிறையிருப்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்மளும் ஈவன் பெண்களும் கூட நம்ம என்ன பண்றோம், நம்முடைய ரிலாக்ஸ்க்காக கொஞ்சம் யூடியூப் பார்க்கலான்றது நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது நம்ம வந்து அதுல அடிமைப்பட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் கொடுக்காம அதுல நம்ம மூழ்கி போய் நம்ம அந்த சிறைப்பிடிப்புல இருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிறையிருப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். தேவனை முதலிடமா வைத்து தேவனுடைய பிரசன்னம் இல்லாத எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பாதான் இருக்க முடிகிறது. ஆரம்பத்திலே நம்முடைய ஆதி தாயாகிய ஏவாள் தேவன் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியாததுனால பாவம் என்ற ஒரு சிறையிருப்புக்குள்ள நம்ம தள்ளப்பட்டோம் இல்ல. அப்ப ஒரு பெண்ணுடைய அந்த கீழ்ப்படியாமையினால
நம்முடைய உலகத்துல ஒரு சிறையிருப்பு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஒரே ஒரு பெண் ஏவாளுடைய மரியாளுடைய படிதலின் நிமித்தமாக என்னாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். அந்த சிறையிருப்பு மீட்கப்பட்டு நமக்கு நம்மள கர்த்தர் வந்து எப்படி இருக்கு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை, அந்த சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஆனாலும் கூட இன்னும் கூட நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கு. அப்போ ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்படியாமையினால நமக்கு என்ன வந்தது, சாபம் வந்தது. ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்படிதலினால நமக்கு ஆசீர்வாதம் வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எப்படி மரியாள் வந்து ஆண்டவரே எஸ் லார்ட் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது எப்படின்னு அறியாது. ஆனாலும் ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படிந்தனா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா, இல்ல தேவனுடைய சித்தப்படி நம்ம வழி நடத்துறோமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் எழும்பி பிரகாசிக்க முடியாத படிக்கு, உங்க ஒளி என்னிடத்துல வராத படிக்கு என்ன தடை இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ஏதாவது தடைகள் இருக்குன்னா இன்னைக்கு நாம அதை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு அநேக காரியங்களை கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஓகே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்ப அந்த ஒளி அப்படின்றது என்னது அப்படின்னா தேவனை குறிக்கிற பதம். ஏசாயா 10:17 நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்னது, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளில் அவருடைய முச்செடிகளையும் நெருஞ்சிகளையும் தகித்து பட்சித்தது. அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலின் ஒளி அப்படின்றது என்னது, தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேரா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து ஏசாயா 49:6 வந்து நம்ம பார்க்கும்போது அவர் ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அவர் எல்லாருக்குமே ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருளை மாற்றி ஒளியை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். லூக்கா 2:30 நீங்க வாசித்தீங்கன்னா அவர் புறஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம வாசிக்க முடியும். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் யோவான் 1:அதிகாரத்துல இருக்குது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அப்படின்றத நம்ம வாசிக்க முடியும். அப்ப கர்த்தருடைய ஒளி நம்மேல் வரும்போது தேவனுடைய திட்டம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுன்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப நான் வந்து இங்க கேரளால இருக்கிறேன். என்னை குறித்ததான திட்டம் இந்த கேரளாவில தான் கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்ல வைக்கிறோம். அப்ப என்னை குறித்ததான திட்டம் இங்க இருக்கும்போது என்னால போய் நான் வேற இடங்கள்ல போய் பிரகாசிக்க முடியாது. சேலத்துல இருக்கிறவங்க சேலத்துல பிரகாசிக்கணும். அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் ஒரு ஒரு திட்டத்தை வைத்து பிரகாசிக்கும்படியாய், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் நம் பெண்களாய் ஒவ்வொருவரையும் நம்மள வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நானு இந்த பெண்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பிரகாசிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 3 இடங்கள்ல பெண்கள் வந்து கண்டிப்பாக பிரகாசிக்க முடியும். அதுக்கு முன்பதாக ஒரு ஒரு ஓமை மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப நமக்கு தெரியும் 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எல்லாமே விளக்க எடுத்து எல்லாம் தான் போனாங்க. ஆயத்தமா போனவங்கல்ல அதுல போன 5 பேர்ல என்னாச்சு, எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அவங்க சரியா ஆயத்தமா வரல. அப்ப இன்னும் ஒரு 5 பேர் என்ன பண்ணாங்க, எண்ணெய் காலி ஆச்சு, அதாவது தீ எரியல, ஆனா கூட என்ன கொண்டு போனாங்க, எண்ணெய் கொண்டு போனாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த எண்ணெய் என்பது என்ன அப்படின்னா கர்த்தர் கூட இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பிரகாசிக்க முடியும். எப்பயுமே கர்த்தருடைய பிரசன்னம், மோசே சொன்னது போல கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் இருந்தா நீங்க எங்க கூட்டு போங்க, உங்களுடைய பிரசன்னம் இல்லைன்னா எங்களை கூட்டு போகாதீங்க. நம்ம ஒவ்வொருவரும் பெண்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் வீட்டுல ஒரு பேழையை கட்டுகிற பணியிலே கர்த்தர் நம்மள கிறிஸ்தவ குடும்பத்திலே வைத்திருக்கிறார். நான் புத்தியுள்ள பெண் வீட்டை கட்டுகிறார். அப்ப கட்டும் பணியிலே இருக்கிற ஒரு பெண் வெளிச்சம் கொடுக்கிறவளா இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். முதலாவதாக பெண்கள் வந்து எங்க வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு 3 இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன். முதலாவதாக மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப முதலாவதாக பெண்கள் எங்க வெளிச்சம் கொடுக்கணும்,
வீட்டுல வெளிச்சம் கொடுக்கணும். குறிப்பா வந்து சொல்லுவாங்க, பெண்களை வந்து குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு பகுதியில சொல்லப்படுகிற ஒரு மகாலட்சுமி அப்படின்னு பல பல காரியங்களை சொல்லுவாங்க. அதாவது வெளிச்சத்துக்கு ஒரு உதாரணமா அந்த மாதிரி சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா தான் பெண்களை வந்து வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம பிரகாசிக்கிறதுக்கு, பெண்கள் வீட்டில் பிரகாசிக்கிறதுக்கு என்னென்ன காரியம் அவசியம், குறிப்பா என்னென்னது அப்படின்னு வந்தா, முதலாவதாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை வழி நடத்துறாரா, கர்த்தர் என்ற அந்த என்னது அந்த எண்ணெய், ரெண்டு எண்ணெய் நம்ம இடத்துல இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய திரி எரிஞ்சு நம்ம பிரகாசிக்க முடியும். கடவுளுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிறதா, காலையில எழுந்து நான் என்னால ஜெபிக்க முடிகிறதா, இல்ல நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். காலையில எழுந்து குடும்பத்துல உள்ள வேலைகளை பார்க்கணும், அப்புறம் மத்த பிள்ளைகளை கவனிக்கணும், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கவனிக்கணும், எல்லாத்தையும் அப்ப ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம எப்பயுமே இந்த உலக இதுலதான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு முன்பதாக தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வரணும்னா, பெண்களா இருக்க நாம் என்ன பண்ணணும், அனுதினமும் காலையில எழுந்து தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து நிறைய வசனங்களை என்ன பண்ணணும், சும்மா ஒரு அரை மணி நேரம் குவைட் டைம் எடுக்கிறதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படின்லாம் இல்லை. எப்பொழுதும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், ஒருவேளை நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க என்ன குவைட் டைம் எடுத்தீங்களோ அதை நீங்க மெடிடேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய பிரசன்னம் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப முதலாவது நம்ம செக் பண்ணிக்கணும், நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா, நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறாரா, நாம் கர்த்தரோட பேசுறோமா. சிலர் சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து ஒரு இடம் பார்த்து உட்கார்ந்து ஜெபிச்சு அந்த மாதிரிதான் என்னால. அப்படி இல்லை, அப்படிலாம் நம்முடைய தேவன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு இது இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல பாத்திரம் விளக்கும் போது என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்ணலாம், நம்முடைய குடும்பத்தை கொடுத்த காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நெகேமியா. நீங்க நெகேமியா புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்துல நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக நிப்பாங்க. நிக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா ஒரு கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கு முன்பதாக அவர் பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார். விண்ணப்பம் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணுவாரு, இத்தனைக்கும் அவர் ராஜா முன்பு நின்றுட்டு இருப்பாரு. விண்ணப்பம் பண்ணிட்டு ராஜாட்ட பேசுறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த கம்யூனிகேஷன் இருக்குதா, கர்த்தரோடு நம்ம பேசுறோமா, ஆண்டவரே எனக்கு இது வேணும். சில நேரம் காலையில எந்திரிச்சோன்னு நமக்கு வந்து என்ன ஆகும், இன்னைக்கு என்ன சமைக்கணும்ன்ற ஒரு இதெல்லாம் குழப்பமா இருக்கும். அதையெல்லாம் நீங்க வந்து கர்த்தரிடத்துல நிறைய காரியங்கள் நான் நிறைய கத்துக்கிட்டது என்ன தெரியுமா, எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு சில நேரம் இல்லாத காரியங்களை கூட ஆண்டவரிடத்துல சொல்லும் போது அது நம்ம நினைக்க கூடாத இடத்துல இருந்து நமக்கு வரதப்பா. அப்ப நம்மளிடத்திலே அந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா, பிள்ளையை குறித்த காரியங்களை நம்ம தேவனிடத்துல கேட்கிறோமா, ஆண்டவர் இது விருப்பப்படுறாரு. ஒருவேளை நமக்கு உடல் பலவீனம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஏசப்பா இது என்ன சிம்டம்ஸ் தெரியல, ஏன் எனக்கு இது வந்திருக்குது, எனக்கு இது பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது இது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் எங்கிட்டாவது ஒரு விதத்துல இருந்து பதில் கொடுக்கக்கூடியவரா இருக்கு. அப்ப நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கா, கர்த்தரோட நம்ம பேசுறோமா, கர்த்தரோடு உறவாடுறோமா, நம்முடைய கணவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, கணவர் நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கணவருக்கு கீழ்ப்படியணும். இது நமக்கு எஜமான் கொடுத்த ஒரு பெரிய கட்டளை. அதை நம்ம செய்யறோமா, இல்ல என் ஹஸ்பண்ட் என்ன நேசிக்கல, என்ன வந்து ஒரு பொருட்டா நினைக்கல, என்ன அடிக்கிறாங்க அப்படின்ற நிலைமையிலே நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரம் வெக்ஸ் ஆயிரும். பொதுவா நம்ம வந்து மிக பலவீனமான பாத்திரம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற நிலைமை நம்முடைய மனநிலையில இருக்கும். ஆனா நம்மளுடைய நம்மளுக்கு பொறுப்பு யாரு, நம்முடைய தேவன் தான். நம்முடைய வீட்டுல பெண்களா இருக்கிற நாம் நல்ல நிலைமையிலே பிரகாசித்து தேவனோடு ஐக்கியமா இருந்தோம்னா நம்முடைய குடும்பம் முழுவதும் கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம்மளுக்கும் தேவனுக்கும் இடையான உறவு எப்படி இருக்கு. அப்ப பெண்கள் வந்து முதலாவது என்ன பண்ணணும், நம்முடைய குடும்பத்துல பிரகாசிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். அடுத்து நம்முடைய பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகளை நம்ம தொல்லையாய் பார்க்கிறோமா, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்குறோமா. அதாவது ஒரு கோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் சில்ட்ரன். அதாவது குழந்தைகளுக்காக நீங்க அதை வாங்கி இதை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி, அதை விட நீங்க உங்க டைம்
கொடுங்க, பிள்ளைகளோடு பேசுங்க, பிள்ளைங்களோடு பிள்ளைகளுக்கும் நமக்கு இடையான உறவு எப்படி இருக்குது. எங்க வீட்டுல 3 பேருமே வீட்டுல இருக்கிறனால எப்பொழுதும் என்னை சுத்தி 3 பேர் தான் இருப்பாங்க. ஏதாவது டவுட்னா உடனே ஓடி வருவாங்க. அப்ப நம்மளுடைய அந்த பாண்டிங் எப்படி இருக்கு, ஆரம்ப நாட்கள்ல ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். வீட்டில் வேலையும் பார்த்துட்டு படிப்பையும் பார்த்துட்டு அப்ப நமக்கு அது சில நேரங்கள்ல ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த நாள் இடைப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? இது எனக்காக நான் உனக்கு பிள்ளைய கொடுத்திருக்கேன், நீ எனக்காக நீ வளர்த்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை நம்மள மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, பிள்ளைகளோடு பேசணும், பிள்ளைகளோடு உறவாடணும், பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், தேவனை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் சுவிசேஷத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்ல ஒரு தடவை நான் சொல்லிட்டேன், அது பொறுப்பு நம்ம பொறுப்பு கிடையாது. தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் பிள்ளைகளுக்கு நம்ம பொறுப்பு. நம்மளதான் கர்த்தர் ரோல் மாடலா வச்சிருக்கிறான். நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பிள்ளைங்க பேரண்டிங்ல. ஆன்டியும் கூட அன்னைக்கு நிறைய காரியங்களை எடுத்தாங்க. அப்ப கர்த்தர் நம்மள ஒரு விளக்காய் அந்த குடும்பத்துக்கு வச்சிருக்கிறா. உண்மையிலே நம்ம பலவீனம் பானை சில நேரம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அநேக கஷ்டங்கள், அநேக உபத்திரவங்கள் வரும். ஆனா சரீரத்தை உருவாக்குன தேவன். அப்ப அவரிடத்துல நம்மளுடைய நிலைமையை நம்ம சொல்ல சொல்ல கர்த்தரோட ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சுன்னா இதையெல்லாம் நீங்க மேற்கொண்டு கண்டிப்பா வர முடியும். இதுக்கு பெண் வீட்டுல பிரகாசிக்க வேணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் குணசாலியான பெண். அந்த பெண்ணுடைய காரியங்கள் நம்ம ப்ராவர்ப்ஸ் 31 நம்ம எடுத்து வாசிச்சோம்னா, நீதிமொழிகள் 31 நம்ம வாசித்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்கும். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவள் நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய கணவருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா, அவங்க நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு, அவங்களுக்கு கனப்படுத்துறோமா, அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்றோமா, அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா. ஒருவேளை கணவர் ரட்சிக்கப்படாத நிலைமையில நானும் இத்தனை வருடம் ஜெபம் பண்ணிட்டேன், அந்த மனுஷனுடைய குணம் மாறலன்னு சொல்ற அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தொடர்ந்து ஜெபிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு பிரதான வேலையா இருக்கு. நம்முடைய நடத்தை நிமித்தமாக அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப பெண்கள் முதலாவது எங்கு எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா தங்களுடைய வீட்டுலதான். ஏன்னா கர்த்தர் வீட்டுலதான் அவங்களுக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார். நம்ம வீடை கட்டுறோமா அல்ல நம்ம வீடை இடிச்சு போடுறோமா. ஒரு வசனம் கூட ஏசையால இருந்துச்சு. ஏசையா 9:2 நம்ம வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப கர்த்தர் நம்முடைய வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நம்ம குடும்பத்துல இருள்ல இருக்கிறவங்க எத்தனை பேர், இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க எத்தனை பேரு. ரெண்டாவது, குடும்பத்துல நம்முடைய மாமியார் மாமனார் அறியாமல் இருக்கலாம், ஒருவேளை தன்னுடைய அப்பா அம்மா அறியாம இருக்கலாம், ஒருவேளை தன்னுடைய பிரதர்ஸ் அறியாம இருக்கலாம், சிஸ்டர்ஸ் அறியாம இருக்கலாம். அப்ப நம்மளுடைய சித்தி சித்தப்பா நம்ம மாமாமார் அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பு. அப்ப அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா. நம்ம அக்கினிக்கு தப்பிச்சிட்டோம், நம்ம நித்திய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா அங்க போய் நிக்கும் போது பரலோகத்துல நம்ம மட்டும் நின்றா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கிட்டத்தட்ட அவங்க மரண இருள்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு நாள் அவங்களுக்கு டெய்லி ஜெபிக்கணும். எனக்கு கேட்டா நீங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் எல்லாம் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அந்த ஜெபத்தை கேட்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் நார்த் இந்தியால மினிஸ்ட்ரி பண்றாங்க. அந்த சகோதரனுடைய ஒரு பெரிய அதாவது ஆசை என்ன அப்படின்னா, என்னோடு கூட என்னுடைய இனஜன பந்துக்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை. 3 வருஷத்துல எத்தனை வருஷம் அவர் ஜெபிச்சாருன்னு தெரியல. சபை ஆரம்பித்து 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களுடைய இன பந்துக்கள், அப்புறம் அவருடைய மனைவியோட அம்மா, அவருடைய மனைவியோட உடம்பிறந்த சகோதரிகள். ஒரு காலத்துல அவங்க எல்லாம் அந்த பான் எல்லாம் போட்டு துன்மார்க்கத்துல இருந்தவங்க இன்னைக்கு அவங்க சபையை நடத்தி ட்ரைனிங் எடுத்து அந்த இதுல அவங்க வல்லமையா பயன்படுறாங்க. எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய ஜெபம் கண்டிப்பா கேட்கும். இந்த ஏசாயா புத்தகத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய கை குறுகி ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போட்டிருப்பாரு. அப்ப நம்ம ஜெபிக்கிறோமா, இதெல்லாம் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமையில நம்ம நினைக்கிற நிறைய காரியங்கள் இருக்கும். அவங்களுடைய குணநலம் அந்த மாதிரி
அடுத்து வந்து ஏசாயா 46:13 நீங்க வாசித்தீங்கன்னா, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இந்த வசனங்கள்லாம் அருமையாய் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள். அப்ப இந்த வசனத்தை பிடிச்ச ஆண்டவரே, ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு சொன்னீங்களே, என் குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத என்னுடைய தம்பியை நீங்க மாத்துங்க, என்னுடைய தம்பியுடைய மனைவியை மாற்றுங்க அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அப்புறம் ஏசாயா 51:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு பிளெஸிங். ஆண்டவரே, அடுத்த தலைமுறையில தேவனை அதாவது தேவனுடைய பிள்ளைக தான் இருக்கணும், தேவனை அறியாத பிள்ளைகளே இருக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் ஜெபிக்கலாம். என்னுடைய ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறையா நீங்க இருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களே. அப்ப நம்ம தான் என்ன பண்ணது இல்ல, ஆண்டவரிடத்துல இந்த வசனத்தை எல்லாம் புடிச்சு நம்ம கேட்கறது இல்ல. அடுத்து வந்து கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏசாயா 45:11 வந்து சொல்றாரு, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நம்ம பிள்ளைகளை குறித்தும் பிள்ளையுடைய கரங்களின் கிரியை குறித்து என்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் செய்ய ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம ஏன் அப்படி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறது இல்ல? ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகலையே. அப்ப நம்ம ஏன் நம்முடைய குடும்பத்துல இத்தனை பேர் இருள்ல இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு நம்ம எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தாவே, இதுவரை நான் என் வாழ்க்கையில நான் வீணடிச்சிட்டேன். இதுவரை அவங்களுக்காக நாங்க ஜெபிச்சது இல்ல. இப்ப நாங்க என்ன பண்றோம்? நாங்க அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க ரட்சிப்புக்கு தாமதம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, அவங்களே ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, நம்மள வெளிச்சமா நம்ம கையில ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் எங்க போய் ஒளி கொடுக்கணும், நான் எந்த இடத்துல ஒளி கொடுக்கணும், எந்த இடத்துல இருள்ல இருக்கிற மக்களுக்கு நான் பயன்படுறேன், என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களுக்காக, என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்திலே எத்தனையோ பேர் மரண தருவாயிலும் கூட, எங்க தாத்தாவும் கூட ஒரு இது சாமி ஆடுற ஒரு இதுல இருந்து வந்தவங்க மரண தருவாயில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர ஏற்றுக்கொண்டு அவருடைய ஃபோனல் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளசண்டா இருந்துச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ப்ரேயர் பண்ணி குழியில வச்சாங்க. சோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்க தாத்தாவை நாங்க பார்ப்போம் பரலோகத்துல அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய இனஜன பந்துக்களுக்காக நம்ம அவங்கள இருள்ல இருக்கிற அந்த மக்களை நம்ம எப்ப மீட்டு கொண்டு வர போறோம்? அதனால நம்ம பெண்கள் முதலாவது எங்கு பிரகாசிக்கணும் அப்படின்னா, முதலாவது பெண்கள் வீட்டுல பிரகாசிக்க வேண்டும். இரண்டாவதாக பெண்கள் எங்கு பிரகாசிக்க வேணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சபையில பிரகாசிக்க வேணும். நம்ம சொல்லலாம், ஐயோ சபையிலயா, சபையில நமக்கு இந்த பங்கு இல்லையே, நம்ம சபையில எப்படி நம்ம பிரகாசிக்க முடியும் அப்படின்னா, நமக்குன்னு பங்கு நிறைய இருக்கு சபையில. நம்மளுடைய ஜெபம், அடுத்து வந்து நம்ம வந்து பைபிள் ஸ்டடி, ஃபாஸ்டிங் ப்ரேயர், இங்கெல்லாம் போய் நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரேயருக்கு நம்ம ஒருவர் எதுக்காக இவ்வளோ முயற்சிகள் எடுத்து இதுல சகோதரிகள் ஒருவரையும் நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பலவீனமான பாண்டம். நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கர்த்தருக்குள்ள பலப்படணும். ஏன்னா நம்மளோட குடும்ப வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் மீண்டு கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒருவர் ஐக்கியப்படணும். அப்ப ஆன்லைன் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி இப்படிலாம் வச்சா நம்ம என்ன பண்ண முடியாது, வரமாட்டாங்க. இல்ல அது எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்றது. ஆனா கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். டூ சம்திங் ஃபார் காட். கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். அப்படிதான் என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பெண்கள் வந்து செஞ்சாங்க. என்னன்னா, மோசே வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆசரிப்பு கூடாரம் கட்டுற வேலையில. அப்ப யாத்ரா 35 4-5 நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்ரா 35:4-5. பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். அப்ப வந்து மோசே வந்து பொதுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அழைப்பு விடுக்கிறார். ஆசரிப்பு கூடம் கட்டுறாருக்கு, உங்களால இயன்றதை வந்து கூடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசே வந்து சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நமக்கு பொதுவா தெரியும், ஆசரிப்பு கூடாரம்னா யார் இருப்பாங்க, லேவியர் இருப்பாங்க, பிரதான ஆசாரியா இருப்பாங்க. இதுல எங்க இந்த பெண்கள் வந்து என்ன அப்படி என்ன கொடுத்துட போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 2 பங்களிப்பு மிக அவசியமா அங்க இருந்தது. என்னென்ன பங்களிப்பு அப்படின்னா, முதலாவதாக அவங்க பொருட்களினால் அவங்க பங்களிச்சதை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க, தங்களிடத்தில் இருந்த பொருட்களினால். யாத்ரா 35:29 ஆசரிப்பு கூடாரத்துக்கு பல பொருட்கள் வந்து தேவைப்படுறது.
அது வந்து என்னது, வெள்ளி, தங்கம், பலவர்ண நூல்கள். இதெல்லாம் யாரு மனப்பூர்வமா கொடுத்தாங்க அப்படின்னா பெண்கள், ஸ்ரீகள் தான் வந்து என்ன பண்ணாங்க, மனப்பூர்வமா கொடுக்கறத பார்க்க முடிகிறது. அடுத்து கூட வேற என்ன பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா 35ஆம் அதிகாரம் 22ல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சில என்னென்ன காரியங்கள் கொடுத்தாங்கன்றத நம்ம பார்க்க முடியும். அஸ்தகடங்கன்னா இந்த வளையல் மாதிரி, பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்கிறது, காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் நமக்கு தெரியும், அது வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி. அப்ப அந்த மாதிரி பொருட்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க. பொதுவா நமக்கு தங்கத்து மேல ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய பொருட்களினா கத்தருக்கென்று மனப்பூர்வமா கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யாத்திராகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வந்து பாக்குறோம். இங்க வந்து வெண்கல தர்ப்பணங்கள் அப்படின்றத ஒண்ணு கொடுக்குறாங்க. அது என்ன வெண்கல தர்ப்பணங்கள் அப்படின்னா, தர்ப்பணங்கள்ன்றது என்னதுன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் இருக்காது. வெண்கலத்தை வந்து நல்லா பளிங்கு போல தேய்ச்சி எடுத்து அதுல அவங்க முகம் பார்ப்பாங்க. அப்ப அந்த வெண்கல அந்த இது தர்ப்பணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள ஒரு தொட்டி தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தொட்டி யாருடைய பங்களிப்பு அப்படின்னா இந்த பெண்களுடைய பங்களிப்பா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவதாக பெண்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு தங்களுடைய பொருட்களினால் பங்களிச்சதை பார்க்கறது. இரண்டாவதாக அவங்களுடைய திறமைகளினால் பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, யாத்திராம் 35:25 நம்ம பாக்குறோம். ஞான இருதயமுள்ள ஸ்ரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும். குறிப்பா 4 விதமான நூல்கள் இதுல வந்து பயன்பட்டு இருக்குது. இளநீர், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். இந்த 4 நூல்களுமே ஆசரிப்பு கூடாரங்கள்ல பயன்பெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த நூல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நூல்கள் எங்கு பயன்பட்டது அப்படின்னா அதனுடைய நுழைவாசல்ல தொங்கு திரை இருக்குல்ல, ஆசரிப்பு கூடாரம் அது, அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள வாசல், மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள அந்த தொங்கு திரை, அடுத்து வந்து ஆசாரியருடைய உடை. அப்ப எல்லா காரியங்களிலும் பெண்களுடைய கைகள் வந்து என்ன பண்ணிருக்கு, பண்ணிருக்கு. அப்ப துணி முழுவதும் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும், ஒரு துணி முழுவதுமா போட்டு இப்படி மூடி இருப்பாங்க. அப்ப மூடு திரையாகவும் சில திரைச்சேலைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பெண்களுடைய பங்களிப்பு நம்முடைய சபைக்கு மிக மிக அவசியம். நம்ம பொதுவாக நம்மளுடைய லோக்கல் சர்ச்ல நம்ம என்ன பண்ணுவோம், சமையல் சாப்பாடு காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், புருஷர்கள்லாம் உணவு கொடுத்தாங்கன்னா நம்ம சரீரபூர்வமா உணவு ரெடி பண்றதை பார்க்கணும். அதை நம்ம ரொம்ப விருப்பத்தோட செய்யணும். என்ன பண்ணணும்னா நம்ம சமைக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு, ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம செய்யறோம். இப்ப வந்து ஆபிரகாம் சாரால எடுத்துட்டோம்னா சாரால பார்த்து ஆபிரகாம் இவ்வளவு படி மாவு எடுத்து பிசைஞ்சு பண்ணு அப்படின்னும் போது அவங்க பண்ணாங்க, கீழ்ப்படிந்து அவங்க பண்ணாங்க. நம்ம உபசரிப்பு அப்ப சபையிலையும் கூட நம்ம என்ன பண்ணலாம். அப்புறம் வந்து 2வது சபை ஹாலை ரெடி பண்றது, டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றது. இப்ப இப்படிப்பட்ட சில காரியங்கள்ல நம்ம பங்களிப்பு நம்ம சபையில அவசியமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம சபையில அநேக பெண்கள் வர்றாங்க, நிறைய பெண்கள் வர்றாங்க. அந்த பெண்களிடத்துல என்ன கஷ்டம், என்ன கவலை அப்படின்றத பெண்களா இருக்கிற நாம தான் போய் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாமா அப்படின்னு என்ன பண்ணணும், சோர்வுற்ற பெண்களை நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். அநேகருக்கு போன் பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம், அவங்க சோர்ந்து போயிருந்தாங்கன்னா. இப்படியாக சபையினுடைய வளர்ச்சியில நம்ம ரொம்ப சைலண்டாவும் அதே நேரத்துல கர்த்தர் நம்மளை பயன்படுத்தவும் இருக்கிறார். நம்ம இடத்துல என்ன திறமை இருக்குது, நம்ம யாரையும் போன் பண்ணி விசாரிக்கலாம், இல்ல அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியமா இருக்குது. அவங்களுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை, அப்ப சபையில பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக, அப்ப கர்த்தர் வந்து பெண்களை வந்து சபையில பிரகாசிக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம புதிய ஏற்பாடுல கூட சில பெண்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண காலத்துல நீங்க அந்த மத்தேயு, மார்க், லூக்கால வந்து பாத்தீங்கன்னா அவரோடு கூட சில மகா கனம் பொருந்திய பெண்கள் வந்து கூட இருக்கிறத, அவங்க வந்து அவர்களுடைய பொருட்களினால் ஊழியங்களை தாங்குனதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா ரோமர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல துவக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்கேயும் ஒரு பெண் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவியாகவும் பவுல ஒரு ஊழியக்காரியாகவும் கர்த்தர் வந்து, விசுவாசிகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்றோம், ஊழியங்களை
செய்யறோம். அப்ப இங்க இவங்க குடும்பம் இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், அவங்க இவங்கள ஒரு ஊழியக்காரியா அவர் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அது 16:3 வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கில்லா ஆக்கில்லா ஒரு கணவனும் மனைவியுமா சேர்ந்து அவங்க செய்கிற ஊழியங்கள். ரெண்டு பேரும் என்ன பண்ணும், ஒரு 4 இடத்துல வந்திருக்கு, 4 இடத்துல இவங்க 2 பேரோட பேரு சேர்ந்து வர்றத அப்ப கணவனோட சேர்ந்து கணவர் ப்ரீச் பண்ண போனா மனைவி ஜெபிக்கலாம். அப்ப நிறைய காரியங்கள் ஆண்டவர் சபைக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி பெண்களையும் சபையில பிரகாசிக்கணும். அடுத்து வந்து 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தோம்னா ரூஃபஸோட அம்மா, அதாவது ரூபையுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரூபையுடைய தாயையும் அவங்க வாழ்த்துறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த தாயும் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்துல இவருக்கு உதவி செஞ்சதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம சபையில நம்ம எப்படி இருக்கிறோம்? சும்மா சண்டே பைபிள்ல எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வர்றோமா? இல்ல நாங்க வேலை பாக்குறேன் சிஸ்டர், என்னையால இதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி இல்ல. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சபையில ஐக்கப்படுகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன பண்றாரு, ஊழியங்களை கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம பண்ணணும். பண்ணும்போது தேவனுடைய நாமம் ஏதாவது, நான் ஃபர்ஸ்டே சொன்னது, டூ சம்திங் ஃபார் காட். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது வாழ்ந்தால் கர்த்தருக்காக அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப முதலாவது பெண்கள் வீட்டில் பிரகாசிக்க வேண்டும், ரெண்டாவது நம்ம சபையில பிரகாசிக்க வேண்டும். ஒண்ணு, சபையில பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுயத்தை நம்ம சாகடிக்கணும். ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, சபையில நான் இவ்வளவு காரியங்கள் செஞ்சேன், என் பேரை எதுவுமே சொல்லலையேன்ற ஒரு கவலை எனக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு வந்துடும். இப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நம்ம பேர் சொல்லப்படாட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஒரு மனநிலை என்னைக்குமே நமக்கு இருக்கணும். அந்த சிஸ்டர் பேர் சொன்னாங்க, என் பேரை சொல்லல, அதுதான் ஒரு வார்த்தை. சுயத்தை நம்ம சாகடிச்சு நம்ம ஊழியம் செய்யணும். அதை என்னைக்குமே நம்ம நினைக்கணும். ஒருவேளை நம்மள மனுஷங்க போட்டுறது நமக்கு அவசியம் இல்லை. தேவன் நம்மள நினைக்கணும். நம்ம மேல போகும்போது கர்த்தர் நம்மள பிரைஸ் பண்ணணும். நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரி, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நமக்கு வேணும். நான் கொடுத்த திட்டத்தை நீ முடிச்ச அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணணும், சொல்லணும். அப்ப சபையில நம்ம பிரகாசிக்க கூடியவங்களா இருக்கிறோம். கடைசியாக இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, ஒரே இடத்துல மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். குறிப்பா நம்ம பெண்களை கர்த்தர் வந்து உலகத்துல பிரகாசிக்க வேணும் அப்படின்றத ஆண்டவர் விருப்பப்படுறாரு. மத்தேயு 5:14 நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுமா, எஸ்தர். எஸ்தர்ல 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இது எப்படி ஆயிற்று? ஒரே ஒரு பெண் தான். அவரோட கூட எத்தனை தாதிமார்கள் இருந்திருக்கலாம்? ஒரு 5 பேர், ஒரு 10 பேர். இப்போ மொத்தம் சேர்ந்து ஒரு 10 பேர் தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. உபவாசம் இருந்து 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஆனா எஸ்தர் ஒருத்தி தான் என்ன பண்றா, உயிரை பணைய வச்சு எடுக்கிறா முடிவை. ஒரு எஸ்தரால யூதருக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் கொண்டு வர முடியுதுன்னா நம்மளால முடியாதா? நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க, இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். தெரியுமா தெரியாதான்றது தெரியாது. குடும்பங்கள்ல பிரச்சனைகள், குடியினால் பிரச்சனைகள், போதைப் பொருட்கள்ல பிரச்சனைகள். இன்னைக்கு ஸ்கூல்ல சாதாரணமா ஒரு இது சாக்லேட் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க இருக்கிற இடங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எதிர்கால சந்ததிகள் அவங்க தேவன் அறிவாங்களா? என்ன ஒரு கணக்கு சொல்றாங்கன்னா, இப்போ உள்ள தலைமுறைகளுடைய ஆயுசுகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க சின்ன வயதிலே சில போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி 30 வயசுல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமை. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா உலகத்துல ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு தடைகள் கிடையாது. ஆனா நாளைக்கு நம்மளுடைய ஜெனரேஷன்ல இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். டெய்லி ஜெபிக்கிறது நம்ம தேவன் வந்து தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு ஒரு கூட்டம் வாங்கன்னா அவர் வந்து கூப்பிடல, ஒரே ஒரு மனுஷனை தான் கூப்பிடுறாரு. அப்பதான் ஏசையா என்ன சொல்றாரு, லார்ட் நான் இருக்கிறேன், என்ன யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்றாரு. அப்ப ஏசையா போல நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளுடைய தேசத்துக்கு நம்ம திறப்புல நிற்கலாம். நம்மளுடைய இந்திய தேசம் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க இருளுல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். ஏன்னா வெளிச்சம் யார் கையில இருக்கு, அத்த நம்ம கையில தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்மளதான் கலங்கரை விளக்கமா வச்சிருக்கிறாரு, உப்பா வச்சிருக்கிறாரு.
அப்ப நம்மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 1லிருந்து 4 வசனங்களை வாசித்தேன்னா கர்த்தர் வந்து ஜெபிக்கிறத வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுல வந்து சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? அந்த ராஜாக்களுக்காகவும் அவங்கள உள்ள மற்ற எல்லாருக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் காட்ஸ் வில். இதுதான் கடவுளுடைய சித்தம் என்ன? நம்முடைய குடும்பத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேசத்திலும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். அதைத்தான் கர்த்தர் நம்மள வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் எப்படி சிலர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, எப்படி இவ்வளவு நேரம்லாம் என்னால ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்க உட்காருங்க, கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களை வெளிப்படுத்துவார். நம்முடைய பிரைம் மினிஸ்டர்ல இருந்து நம்முடைய நாட்டுல இருக்கிற ஒவ்வொருவருக்கா நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளவு காரியங்களை கர்த்தர் கொடுப்பாரு. கடந்த வாரங்கள்ல நாங்க இங்க உள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை காலேஜஸ் இருக்கு. இது ஆக்சுவலா குட்டி டிஸ்ட்ரிக்ட் தான். அப்ப எவ்வளவு காலேஜஸ் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா 161 காலேஜஸ் இருக்கு. அப்ப அந்த 161 காலேஜ்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப இதா இருந்தது. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க லிஸ்ட் ரெடி பண்ணோம். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய இடங்கள்ல சுத்தி எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு, இப்படி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட என்ன பண்ணாது, பத்தாது. அப்ப கர்த்தர் நம்மள வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? நம்ம வந்து தேவன் இந்த சித்தத்தை வச்சிருக்கும் போது நம்ம வேற சித்தத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், நேரத்தை நிறைய நேரங்களை நம்ம வீணடிக்கிறோம். வீணான பேச்சுகள், வீணான சம்பாஷணைகள், அப்புறம் என்ன பண்றோம், நிறைய டிவி, அப்புறம் சீரியல்ஸ், அப்புறம் நிறைய டைம் பாஸ்க்கு நிறைய என்னென்னமோ பண்றோம். ஆண்டவருடைய சித்தம் அது கிடையாது. உங்களை ரட்சிச்சிருக்கிறார், விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமா நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா எலும்பி பிரகாசிக்கிறதுக்காக. கர்த்தருடைய ஒளி நம்மேல் இருக்குது. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு தேவனை காண்பிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். கடைசியாக இப்ப ரீசெண்டா ஒரு தேவனுடைய மனுஷன் ரத்த சாட்சியா மடிச்சாரு. சார்லி கிர்க் அப்படின்ற தேவனுடைய மனுஷன் அமெரிக்கால சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் 3 காரியத்தை தான் சொன்னார். என்ன தெரியுமா? ரீட் யுவர் பைபிள் எவ்ரி சிங்கிள் டே. டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க, வேத வசனத்தை படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. என்ன நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க எடுத்து படிக்கிறது மட்டும் ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன பண்ணணும், அதை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். இதுல கர்த்தர் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி அதை எடுத்துக்கிறது, இது எனக்கு எப்படி பொருந்தும், இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி பொருந்தும். அப்ப தேவனுடைய வசனத்தை படிங்க. 2வதாக டூ வாட் த பைபிள் டெல்ஸ் யூ டு டூ. வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்றத அவர் சொல்றதா நம்ம பார்க்கணும். 3வதாக டெல் பீப்புள் வாட் த பைபிள் சேஸ். வேதம் என்ன சொல்லுதோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோமா? ரீட் த பைபிள் இன் எவ்ரி சிங்கிள் டே. படிக்கிறோமா? டூ வாட் த பைபிள் டெல்ஸ் யூ டு டூ. என்ன செய்யறோமா? வேதம் என்ன சொல்லுறதுன்னு செய்யறோமா? டெல் பீப்புள் வாட் த பைபிள் சேஸ். பைபிள் என்ன சொல்லுச்சுன்றது மற்றவங்களுக்கு நம்ம சொல்றோமா? அவருக்கு வயசு ரொம்ப குறைவுதான், ஆனா அநேகருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மிடத்துல பேசுறது இனி எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருஷங்கள் கிடையாது. எப்ப தேவன் வருவாருன்னு தெரியாது. அப்ப நம்ம அங்க போய் பார்க்கும்போது கூனி குறுகி நம்ம நிக்க கூடாது. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்னைக்கு நம்மளே செக் பண்ணி பார்ப்போம். நான் வாழ்க்கையில பிரகாசிக்கிறேனா? எனக்கும் தேவனுக்கும் இடையான அந்த உறவு எப்படி இருக்குது? நான் கர்த்தரோடு நடக்கிறேனா? இல்ல சின்ன சின்ன காரியத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேனா? நம்மிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு விஷயம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்மளோட பேசுறாரா? வசனத்தை நமக்கு எடுத்து சொல்றாரா? நம்மிடத்துல தேவனுடைய பிரசனம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல பிரகாசிக்க முடியாது. வீட்டுல பாடுகளோட தான் இருப்போம். வீடுகள்ல பாடுகள்னா சபையில நம்ம எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனும் பண்ண முடியாது. சபையில நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலன்னா இந்த உலகத்துக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்ப எங்க பேஸ் இருக்குது? புத்தியுள்ள ஸ்ரீயா நம்ம வீடை கட்டணும்னா முதலாவது நம்ம நல்ல விதத்திலே தேவனுடைய பிரசன்னத்துல
இருக்கணும். அப்ப இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போதெல்லாம் கண்டிப்பா இந்த வசனம் நமக்கு தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு தான். ஆனா நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தோம்னா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தான். அடுத்ததா கடைசியா கர்த்தர் ஒரு வசனம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொன்னாங்க. ஒரு புதிய கவனன்ட், அதாவது புதிய உடன்படிக்கை கர்த்தர் சொல்லுவாரு. என்னதுன்னா 59ஆம் அதிகாரம், இந்த 60ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே அது மேல உள்ள வசனம். 59ஆம் அதிகாரம் 21வது வசனம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம மேல தேவனுடைய ஆவியும் நம்முடைய வாயில அவருடைய வார்த்தையும் இல்லைன்னா நம்ம சந்ததியுடைய மேல ஆவியும் வார்த்தையும், சந்ததியினுடைய சந்ததியின் மேல தேவனுடைய ஆவியும் வார்த்தையும் இருக்கும். மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா சந்ததி சந்ததியாய் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மாறுவோம். நம்ம மாறணும்னா கண்டிப்பா நம்முடைய சந்ததி சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப அருமையான புத்தகம். நீங்க இந்த புத்தகத்தை திருப்பி எடுத்து படிங்க. ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 66ஆம் அதிகாரத்தை படிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை எனக்கு உணர்த்தது மாதிரி உங்களுக்கும் நிறைய காரியங்களை இன்னும் டிஃப்ரெண்டான நிலைமையில உணர்த்துவாரு. அப்ப நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். நாம் ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், கர்த்தாவே என்னிடத்துல ஏதாவது குறைகள் இருந்தால் வெளிப்படுத்தும். முதலாவது நாம் மாறணும். நம்ம மாறணும். எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு முதலாவது நம்ம மாறணும். அப்படின்னாதான் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரு. யாராவது உங்களால் ஏவப்பட்டவங்க நீங்க ஜெபிக்கலாம்.